யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போவது ஒரு பழைய விளம்பரம் திருவிளையாடல் படத்திற்காக சிவாஜி கணேசனாகவே கொடுக்கப்பட்ட ஒரு விளம்பரம். அதாவது புவனேஸ்வரி தேட்டர், புரசைவாக்கம் பெரம்பூரில் அமைந்திருக்கும் அந்த புவனேஸ்வரி தேட்டரில் திருவிளையாடல் 75 நாட்கள் வசூலை விளம்பரமாக கொடுத்திருந்தார். பொதுவாக எம்ஜிஆர் படங்கள் தான் வசூல் விளம்பரங்கள் கொடுப்பார்கள். சிவாஜி படம் எதுவுமே கொடுத்தது கிடையாது. எங்கள் வீட்டு பிள்ளை வந்திருக்கும்போது பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் வசூல் விளம்பரங்கள் போட்டிருந்தாங்க. 100 நாள் வசூல் இவ்வளவுன்னு சொல்லி அந்த படத்தை போட்டிருந்தாங்க. உடனே எம்ஜிஆர் எப்பொழுதும் ஒரு சிவாஜியை ஒரு போட்டியாளராக நினைத்தது கிடையாது. ஏனென்றால் எம்ஜிஆர் படங்கள் தான் முதல்ல சாதனை செய்யும். அதற்கு அப்புறம் அந்த சாதனையை முறியடிக்கிறதுக்காக சிவாஜி படங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. டிக்கெட் கழிப்பாங்க, படத்தை ஓட்டுவாங்க, பயங்கரமாக ஓட்டுவாங்க, ஆளை இல்லாமல் ஓட்டுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் படங்கள் வசூலை அவர்கள் முறியடித்தது கிடையாது. ஏனென்றால் நாடோடி மன்னன் வசூலை முறியடிக்க வேறு எந்த படத்தாலும் முடியவில்லை. அதற்கு அடுத்தாப்பில் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் பார்த்திங்கன்னா பாவமன்னிப்பு, பாகப்பிரிவினை, பாவமன்னிப்பு, பாசமலர், அது போன்ற படங்கள் எல்லாம் வெள்ளி விழா ஒன்ற படங்களாலும் நாடோடி மன்னன் வசூலை முறியடிக்க முடியவில்லை. நாடோடி மன்னன் மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 133 நாளில் 3,22,000 ரூபா வசூலாக வந்தது. ஆனால் அதிகபட்சமாக பாகப்பிரிவினை தான் கிட்டத்தட்ட 3 லட்சத்தை கூட தொடலை. 216 நாள் ஓடி 3 லட்சத்துக்குள்ளே தான் வசூல் வந்துச்சு. நாடோடி மன்னன் 3,22,000 ரூபா 133 நாள்லே. ஆக அவங்களால முடியலை. அதுக்காக எத்தனையோ படங்கள் நாடோடி மன்னன் வசூலை நெருங்க முடியவில்லை. அதனால் இவர் என்ன பண்ணாருன்னா, திருவிளையாடல் புவனேஸ்வரி தேட்டரில் பெற்ற வசூல் விவரங்களை கொடுத்துருந்தார். 75 நாளில் பார்த்தவர்கள் எண்ணிக்கை 1,60,000. வசூல் 2 லட்சம். பார்த்தவர்கள் எண்ணிக்கை 1,60,000க்கு மேலே, வசூல் 2 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். 2 லட்சத்தி சொச்சம். படம் வெள்ளி விழா வரைக்கும் ஓட்டினாங்க. இந்த வசூல் விளம்பரம் கொடுத்த உடனே பாருங்கள், வசூல் விளம்பரத்தை 75 நாளில் 1,60,849 பேர் பார்த்துருக்காங்க. 2,09,95 34 பைசா வசூலாகிருக்கு. இந்த விளம்பரம் சிவாஜி கணேசனே கொடுத்ததான். இதுக்கு உடனே தென் சென்னை எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருக்காங்களே, அவங்க உடனே பதில் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டு பிள்ளையும் அதே புரசவாக்கம் பெரம்பூர் பகுதியில் தான் இருக்குது அந்த மேகலா தேட்டரில் 75 நாள் வசூலை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 75 நாள் வசூல் கிட்டத்தட்ட 1,83,000. 75 நாள் பார்த்தவர்கள் எண்ணிக்கை 1,83,000. வசூல் கிட்டத்தட்ட 2,33,000. அவ்வளோ வசூல் வந்திருக்கு எங்கள் வீட்டு பிள்ளைக்கு. இவங்க அதை தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களா தெரியல. தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தால் கொடுக்க மாட்டாங்களா. இது ஒரு பெரிய சாதனை மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் 1000 ஒருவனும் அதே மேகலா தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு. அதுவும் நல்ல வசூலோடு ஓடிருக்கு. ஆக அவங்க உடனே தென் சென்னை எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இந்த அறிவிப்பை இந்த நோட்டீஸ் மாதிரி போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் சிவாஜி கணேசனை எம்ஜிஆர் என்றைக்கும் போட்டியாகவே நினச்சது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு படம் வந்த உடனே எம்ஜிஆர் படம் செய்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு அவங்க நிறைய மெனக்கெடுவாங்க. எப்படியாவது அந்த இதை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு படத்தை 100 நாள் ஓட்டுறது, வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் இதே மாதிரி தான் உலகம் சுற்றுலாவின் வசூலை முறியடிக்கிறதுக்காக தங்கப்பதக்கத்தை வச்சு கேம் விளையாண்டாங்க. சும்மா அது வாட்டுக்கு எல்லா ஷோவும் வசூலும் போட்டுருவாங்க. போட்டு இவங்க என்ன குல்மால் பண்ணுவாங்களோ தெரியாது, பண்ணி வசூலை இது பண்ணி போடுவாங்க. இருந்தாலும் முறியடிக்க முடியாது. எம்ஜிஆர் படத்தின் வசூலை முறியடிக்கவே முடியாது. அது ஒரு தேட்டர் 2 தேட்டரில் எங்கேயாவது முறியடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் மொத்தம் எத்தனை தேட்டர் இருக்குது? எங்கேயுமே வசூல் நெருங்க முடியாது. இதுதான் கணக்கு. திருவிளையாடல் படமும் நல்ல வெற்றி படம் தான். 100 நாள் ஓடிச்சு. வெள்ளி விழாவும் நிறைய இடத்துல ஓடிச்சு. ஆனால் சாந்தி கிரவுண்ட், புவனேஸ்வரி 3மே அவங்க தேட்டர் தான். போட்டு ஓட்டுன்னு ஓட்டி எங்கள் வீட்டு பிள்ளை முறியடிக்க பார்த்தாங்க, நடக்கலை.
ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவனும் சென்னையில் 3 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடிச்சு. 3 ஓடி மேகலா தேட்டரில் ஒரு நல்ல வசூலை பெற்றது ஆயிரத்தில் ஒருவன். ஆக மொத்தத்தில் மக்கள் திலகத்தை வந்து முறியடிக்க அவங்களால அதுக்கு ஒரு பாசமலர் பாசமலர் வெள்ளி விழா ஓட்டினாங்க சித்ராவில். வசூலை சொன்னாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி பாவமன்னிப்பு வசூல் யாருக்குமே ஆனால் சாந்தி தேட்டரில் போட்டாங்க. 4 லட்ச ரூபா வந்ததுன்னு போட்டாங்க. அது சாந்தி தேட்டர் ஆரம்ப காலத்தில் போட்ட முதல் படம் சிவாஜி கணேசன் படம். அந்த படத்துக்கு வந்து தியேட்டரை பார்க்குறதுக்கே ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு. அந்த தியேட்டரை பார்க்குறதுக்கு ஏர் கண்டிஷன் தியேட்டர், அந்த காலத்தில் ஏர் கண்டிஷன் தியேட்டரே கிடையாது. அதை பார்க்குறதுக்கே ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு. பெருங்கூட்டம் வந்து அதை வச்சு வெள்ளி விழா வரைக்கும் ஓட்டினாங்க. வெள்ளி விழா வரைக்கும் ஓட்டி வசூல் 4 லட்சம் கிட்டத்தட்ட கொண்டாங்க சாந்தியில் மட்டும்தான். ஆனால் சாந்தியில் 100 நாள்லேயே 3 லட்சத்துக்கு மேலே வசூல் வந்து காமிச்சாங்க. ஆனால் நான் வெள்ளி விழா ஓடும்போது வெறும் 4 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு சொற்ப வசூலுக்காக ஒரு ஷோவுக்கு வந்து சாந்தி தேட்டர்லேயே 300-400 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்காங்க படத்தை ஓட்டி அது வெள்ளி விழா மாதிரி காமிச்சாங்க. பாவ மன்னிப்பு சாந்தி, கிருஷ்ணா, ராக்ஸி இந்த 3 தேட்டர்லேயும் போட்டு ஓட்டினாங்க. 12 தேட்டர் 100 நாள் ஓட்டினாங்க. இருந்தாலும் நாடோடி மன்ன வசூலை நெருங்கவே முடியல எங்கேயுமே. பாவ மன்னிப்பு வந்து நாடோடி மன்னன் வசூல் நெருங்க முடியல. அப்போ தான் ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க, நாடோடி மன்னன் வசூலை முறியடிக்க கட்ட பொம்மனாலும் முடியாது, பாகப்பிரிவினையாலும் முடியாது. அதை முறியடிக்க வேண்டுமானால் மற்றொரு எம்ஜிஆர் படத்தால் மட்டுமே அந்த வசூலை முறியடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி பதிலில் கொடுத்துருந்தாங்க. ஆக எவ்வளவோ நாடோடி மன்னனுக்கும் எம்ஜிஆர் வந்து வசூல் விளம்பரங்கள் கொடுத்தாரு. ஆரம்பத்திலே கொடுத்தாரு. ஆரம்ப மன்னனில் குறுகிய காலத்தில் இவ்வளோ வசூல் அப்படின்னு சொல்லி வசூல் விளம்பரம் கொடுத்தாரு. ஆனால் மக்கள் திலகம் படங்கள் எப்போ போட்டாலும் சரி 4 வார வசூலை கொடுத்துருவாங்க. 4 வார வசூல் மதுரையில் வந்து 4 வாரத்தில் 1 லட்சம் தாண்டின படங்கள் நிறையா எம்ஜிஆருக்கு. கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 15-20 படங்கள் 1 லட்சத்தை தாண்டிருக்கும் 4 வாரத்திலே. ஆனால் சிவாஜி கணேசன் படங்கள் 100 நாள் ஓட்டினாலும் 1,20,000, 30,000, 40,000 இவ்வளோ தான் கலெக்ஷன் வரும். அதுக்கு மேலே வராது. இந்த பாகப்பிரிவினை மட்டும் எக்ஸப்ஷன். பாகப்பிரிவினை வசூல் வந்து ஒரு 2,29,000 வந்துச்சு 100 நாளில். ஆனால் வெள்ளி விழா 216 ஓட்டும்போது கூட்டமே இல்லாமல் தான் ஓட்டினாங்க. நாடோடி மன்ன வசூல் பாருங்கள் 3,22,000 133 நாள் வசூல். இது எம்ஜிஆர் கொடுத்த விளம்பரம். 10,35,665 ரூபா 2 வாரங்களில் பார்த்தவங்க எண்ணிக்கை 10,35,665 வசூல் 6,29,000 நாடோடி மன்னன் வசூலே இன்னும் நிறைய படங்கள் முறியடிக்க முடியாமல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஹெவி கலெக்ஷன். ஆகஸ்ட் 22, 1958 வந்த படத்தை அந்த வசூலை முறியடித்த ஒரே படம் எங்கள் வீட்டு பிள்ளை தான். அது அவர் படம் தான். எங்கள் வீட்டு பிள்ளை தான் முறியடிச்சுது. அதே மாதிரி அது 13 தேட்டரில் 100 நாள், இது 18 தேட்டரில் 100 நாள் எங்கள் வீட்டு பிள்ளை. ஆக மக்கள் திலகத்தின் படங்களை முறியடிக்க இன்னொரு மக்கள் திலகத்தின் படங்களால் தான் முடியும் என்று அந்த கேள்வி பதில் சொன்னது வந்து மிகவும் சரியாக இருந்தது. அதுபோல் எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை முறியடித்தது வந்து அடிமைப்பெண். 1969 வெளியான அடிமைப்பெண் குறுகிய காலத்திலே முறியடிச்சிட்டு 100 நாள் வசூல் 50 நாள்லேயும், வெள்ளி விழா வசூலை 100 நாள்லேயும் முறியடிச்சிது. அடிமைப்பெண் வசூலை முறியடித்தது உலகம் சுற்றும் வாலிபன். இப்படி ஒவ்வொரு படங்களும் எம்ஜிஆருடைய படங்கள் லண்டனில் கூட நாடோடி மன்னன் 8 வாரம் ஓடிச்சு. 8 வாரம் ஓடி அதற்கான பரிசை வந்து நாவலர் நெடுஞ்செழியன் பெற்றுக்கொண்டு வந்தார். எம்ஜிஆரிடம் கொண்டு வந்து ஒப்படைச்சார். ஆக மக்களே, சரி, இந்த பதிவில் நாம் எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை பார்த்தோம், மேகலா தேட்டர் வசூலை பார்த்தோம். சரி, இனி அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.